சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். 2025-26 ஆண்டிற்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 1ஆம் தேதி ஒன்றிய நிதிநிலை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது குறித்து திமுகவினுடைய மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துறை முதல் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது விவாதிக்கப்பட போகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் கலந்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றன. மேலும் தமிழகத்தினுடைய புயல் நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழகத்திற்கு நிதி போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இதிலும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், யுஜிசி வரைவு கொள்கை, இது போன்ற விஷயங்களில் நிலைப்பாடுகளை திமுக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் சரி பல்வேறு அறிக்கைகள் மூலமாகவும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. ஆகவே நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதம் வரும்பொழுது இவையெல்லாம் முன்வைக்கக்கூடிய காரணங்களாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் பொது சிவில் சட்டம் போன்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் விவாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படலாம் என்றும் கூறப்படுகின்றன. காரணம், தொடர்ந்து ஒன்றிய அரசை தமிழக அரசின் சார்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் திமுக சார்பாகவும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி வராமல் இருக்கிறது. அதே போன்று ரயில்வே திட்டங்கள், பல்வேறு திட்டங்களும் முறையாக செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் வலியுறுத்தினாலும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டை திமுக தரப்பு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் 2025-26 ஆண்டுக்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எதிர்க்கட்சியின் சார்பாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்பட மூத்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.